ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம், நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கணும். அதனால தான் நீங்கள் அடிக்கடி ஆண்டவரை நோக்கி ஓடி வரீங்க. அநேகர் எங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு அநேகர் நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நிறைய பலன் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். வார்த்தை எங்களை வல்லமையாய் வழி நடத்துகிறது. ஆண்டவர் எங்களை தொடுகிறார். 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி, அவங்க கத்தோலிக்கர் அல்லாத ஒரு சபையை சார்ந்த ஒரு சகோதரி, அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி ஒரு சாட்சியம் சொன்னாங்க. ஒரு பாவம், நம்ம பாவம்னு சொல்கிற ஒரு குறை அவங்கக்கிட்ட இருந்தது. அவங்க அறியாமல் இருந்திருக்கிறாங்க. இந்த செய்தியின் பொழுது அது அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. அவங்களுக்கு இது வரைக்கும் பல வருடங்களாக அவங்க பைபிள் வாசிக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த ஷார்ட்ஸில் நிறைய ரீல்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் போடுறாங்க. பார்க்குறீங்க தானே? பார்க்குறீங்களா? ஆல்பர்ட் சாமி ரீல்லாம் வர்றார். ரீல் விடுறாருன்னு சொல்லக்கூடாது. நம்ம ரீலெல்லாம் விடலை, நம்ம பைபிள் தான். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆல்பர்ட் வேறு வேலையே இல்லாமல் இதையே உட்காந்து செய்கிறாரு அப்படின்னு. நான் செய்கிறதில்ல, யாரும் எடுத்து போட்டுக்கிறாங்க. அவங்க போட்டால் அவங்களுக்கு காசு, அவங்களுக்கு காசு. நமக்கு இறைவார்த்தை போகுது, அவ்வளோதான். நமக்கு ஆத்தும ஆதாயம், அவர்களுக்கு துட்டு ஆதாயம். சரி, எப்படியோ ஒரு இடத்துல ஆத்மாவினுடைய அறுவடை நடந்தால் சரி. அதனால் அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது மாதிரி நிறைய சாட்சியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல கூட எவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல ஜெர்மனியிலேருந்து நமக்கு ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறாங்க, நாகர்கோயிலேருந்து வந்திருக்கிறாங்க. பாருங்கள், பல இன்னும் வேறு எங்கேருந்து வந்திருக்கிறாங்க தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இவங்களை தெரிஞ்சவங்க, அதனால் நான் சொல்லிட்டேன். அஃப்கோர்ஸ் பெட்டவாய் தலையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அதுவும் இப்போ வேறு நாடு மாதிரி தான் இருக்குது. இப்போ அங்கேருந்து வர்றதுன்னா பெரிய நாட்டை விட்டு நாடு தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்த பெருவிழாக்கள், நான் நேற்றே சொன்னேன், தூய ஆவியாருக்கு ஒரு விழா எடுக்கிற ஒரு இடம் அருங்கொடை இல்லம். இந்த தூய ஆவியாரை குறித்த ஒரு புரிதல். அதனால தான் இந்த 10 நாளும் நம்ம தூய ஆவியாரை ஏதோ ஒரு ஃபார்மில் பேசிக்கிட்டே இருப்போம். நான் கேட்பேன், இந்த தூய ஆவியார் நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாரும் வேணும்னு சொல்லுவோம். அப்படி தானே? தூய ஆவியார் வேணுமா? வேணும். எதுக்கு வேணும்? அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த கேள்வி, அடுத்த கேள்வி வேணுமான்னு கேட்டால் அதோடு முடிச்சுக்கணும், மரியாதை அவ்வளவுதான். எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டா தான் பதில் மாறும். இடுப்பு வலிக்குது சாமி, ஒன்றும் வேலையே செய்ய முடியல, முட்டி 2 தேஞ்சிருச்சு. ஆவியானவர் வந்து முட்டி வலி, இடுப்பு வலி இதெல்லாம் சரியாக்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தூய ஆவியாரை குறித்த சரியான புரிதல் நமக்கு வேணும். அதுக்கு தான் இந்த 10 நாட்களும் தூய ஆவியாரை குறித்து நம்ம முன்னையும் பின்னையும் அலசி ஆராய்ந்து பார்க்குறோம். அப்போ தூய ஆவியார் இதெல்லாம் செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. தூய ஆவியார் கண்டிப்பாக அதெல்லாம் செய்வார். அவர் சுகமளிக்கும் ஆவியாக வருவார். பிரைஸ் தி லார்ட். அவர் குணமாக்குகிற வல்லமையோடு வருவார். அவர்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்குது. யாருக்கு வருவார்? எல்லாத்துக்கிட்டையும் வருவாரா? எல்லாத்துக்கிட்டையும் வர்றதுக்கு அவர் ஆசையாக இருக்கிறார். பைபிளில் பாருங்களேன், பைபிளில் நம்ம இதில் எண்ணிக்கை நூலில் பார்க்குறோம். மோசே என்ன செய்கிறார்? தன்னுடைய பணியை பகிர்ந்து கொடுப்பதற்காக அவர் ஒரு முயற்சி செய்கிறார். எண்ணிக்கை நூலில் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். மோசே என்ன செய்கிறாரு? மக்களின் மூப்பரில் 70 பேரை அழைத்து கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தி வைத்தார். நிறுத்தி வச்சுட்டு என்ன செய்கிறாரு? அவர் ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தனித்தனியாக கொடுத்தாருல்ல, அவர்கிட்ட இருந்ததை எடுத்து கொடுக்குறார். பகிர்ந்து கொடுத்தல தான் ஷேரிங் த பவர். இன்னைக்கு ஆயர் தான் ஒரு மறை மாவட்டத்தினுடைய மந்தைகளின் ஆயர் அப்படின்னா அது யாரை குறிக்கிறது? பிஷப். நம்மளுடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயரை தான் குறிக்குது. அப்போ நாங்களாம் யார்? இதே மாதிரி 70 பேர், 70 கணக்கில் வரக்கூடிய ஆட்கள் தான் இந்த குருக்கள்.
அவருடைய அந்த அதிகாரம், ஆயருடைய அந்த அதிகாரம், ஆயருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத அபிஷேகத்தை தான் அவர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மக்களை மேய்த்து மந்தைகளை கூட்டி சேருங்கன்னு எங்களுக்கு இந்த பணியை கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம், அவர்கள் மேல் ஆவியானவர் இறங்கி வராரு. அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். அவர்கள் மேலேயும் ஆண்டவருடைய ஆவி என்ன செய்தார்? இறங்கி வந்தார். ஒரு இளைஞன் ஓடி வந்து மோசையிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னார். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசையின் ஊழியரும் நூனின் மைந்தரும் யோசுவா, மோசே என் தலைவரே, மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே மோசே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய நல்ல மனசோடு இருந்தாருன்னா, அவர் சொல்கிறாரு, என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே, பார்த்தீங்களா, நல்ல வார்த்தையை கவனிக்கணும், ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆவியானவர் வந்து இவங்களுக்கு தான் கொடுப்பாரு, இவங்கள்கிட்ட தான் அவர் வேலை செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆவியானவருடைய அடையாளம் பாருங்க, அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி. எல்லோரிடத்திலும் இந்த ஆவியானவருடைய அந்த வல்லமை கிடைப்பது எத்தனை சிறப்பு. ஆவியானவரே நினச்சிட்டாருன்னா நான் நினைக்கிறதுக்கு யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அடியார் எவ்வளோ அழகாக அதை விளங்க பண்ணுறார். அப்போ இந்த உண்மையை நம்ம கேட்குற போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? ஆவியானவர் என் வழியாய் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. என் வழியான்னா யார் வழியா? ஆல்பர்ட் சாமி அவரை தான் சொல்லிக்கிறார் போல இருக்கு. நான் என் வழியான்னு என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ உங்கள் வழியாகவும் ஆவியானவர் செயலாற்றுவாரா இல்லையா? குட்டி பிள்ளைங்க வழியாகவும் செயலாற்றுவார். அதனால தான் அடுத்து இருக்கிறவரை பார்க்கிற போது அவமானப்படுத்தாத, அடுத்து இருக்கிறவரில் ஆவியானவர் செயலாற்ற முடியும் அப்படின்னா அவர் எப்படி மதிக்கத்தக்கவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆவியானவரை குறித்த ஒரு சிறப்பான புரிதலை தேடித்தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆவியானவரை நம்ம எவ்வளவுதான் பயணித்து பார்த்தாலும் முழுசாக புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய வல்லமையும் அவருடைய செயலாற்றுகிற விதமும் வித்தியாசமானது. மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது மேன்மையானது. அதனால தான் நீங்கள் தாழ்ச்சியோடு நம்ம ஆண்டவருடைய காரியத்தை அணுக வேண்டும். இயேசு ஆண்டவரையே அன்றைக்கு அந்த சமூகம் புரிந்து கொள்ள மறுத்தது. தூய ஆவியாருடைய அவர் வல்லமையோடு செயலாற்றுவதை அங்கிருந்தவர்களால் புரிந்து கொள்ள முடியல. அன்னை மரியாளை இன்றைக்கும் புரிந்து கொள்ள முடியல. அவங்ககிட்டையும் தூய ஆவியானவர் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அன்னை மரியாளை புரிந்து கொள்ள முடியல. ஒரு சகோதரி, நல்ல ஒரு தூய ஆவியினுடைய ஒரு வல்லமையோடு வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியிலே போராடி வாழக்கூடிய ஒரு சகோதரி என்கிட்ட சொல்கிறாங்க. கத்தோலிக்கர் அல்லாத ஒரு சகோதரி சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் மாதாவை பற்றியெல்லாம் நிறையா பேசுகிறீங்க, என்னை சிந்திக்க வச்சிட்டீங்க. நான் நிறையா உட்காந்து யோசிக்கும் போது எனக்கு மனசுக்குள்ளே பட்ட ஒரு விஷயம் இதுதான். நானும் சபைகளுக்கெல்லாம் நிறையா போகிறேன். விபச்சார பெண்ணையெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. விபச்சாரிகளாக இருந்து கடவுளுடைய திட்டத்தில் உள்ள நுழைஞ்சவங்க நிறைய பேர் பைபிளில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பாருங்கள், கடவுளின் கருவியாக அவர் செயல்பட்டார் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் மாதான்னு வரும்போது அவங்க வாயை மூடிக்கிறாங்க, பேச மறுக்கிறாங்க. எதுக்கு இந்த சாப்டரை தொடுவானே, தொடக்கூடாது, தொட்டால் சபைக்கு பிடிக்காது. மாதாவை பற்றி சில இடங்களில் அந்த சபைகளில் பேசினா அந்த சபையாருக்கு பிடிக்காது, அதனால் மரியாதை பற்றி பேசாத அப்படி சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, தவறாக பேசலை, ஆனால் பேசாதபடி அவங்க தங்களை மூடிக்கொள்கிறார்கள் அப்படி சொன்னாங்க. உண்மை இதுதான். இன்றைக்கி நிறைய நேரம் ஆவியானவர் நம்மை அழைத்து செல்லுகிற விதமாக செல்ல மறுக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் வரக்கூடிய ஒரு முதன்மையான அந்த இறைவார்த்தையை லூக்கா 4:18 இதைத்தான் இன்றைக்கி சிந்தனை கருப்பொருளாக நம்ம கண்முன் வைத்து நம்ம சிந்திக்கிறோம். சிந்தனையினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக
நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிற அந்த வார்த்தை லூக்கா நற்செய்தி 4:18. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் மனசில் வைக்கணும். நாளைக்கு நாங்கள் கூப்பிட்டு நேற்று என்னம்மா பேசினேன் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும், நல்லா சொன்னீங்க பாதர், அப்படியே சிரிப்பாக வந்துச்சு. ஒரு நாள் சீரியஸாக பிரசங்கம் வச்சுட்டு வரேன், அன்றைக்கி ஜோக்கே வரல. ஒரு அம்மா வெளியில் வந்தோன்னு உங்களை பார்க்கும்போது சிரிப்பாக வருது சாமியா. நம்மளை பார்த்தாலே சிரிப்பாக வந்தால் என்ன சொல்ல முடியும் இல்லையா? அதனால் தயவு செய்து ஆவியானவர் இன்னைக்கு என்ன நம்மக்கிட்ட சொல்கிறாருங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், உள்ளத்துக்குள்ளே சிந்தித்து பயணிக்கணும். எல்லாருக்குமே இங்கே ஒரு திட்டம் இருக்கிறது. இங்கிருந்து பேசப்படுகிற கருத்து ஒன்று தான். நான் யோசித்ததை நான் இங்கே பேசுகிறேன், எனக்கு கிடைச்சதை நான் இங்கே உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் அதை எடுத்து செல்கிற விதம் வெவ்வேறாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவரோ ஒருத்தர் தான், அவர் கொடுக்கிற கொடைகளோ பல வகையாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறோம், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த வார்த்தை வித்தியாசமாய் வெளிப்பட போகிறதுனால நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஆவியானவர் இதயத்தில் என்ன பேசுகிறாருங்கிறத நீங்கள் மனம் திறந்து வச்சு கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தை இதைத்தான் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. லூக்கா நற்செய்தியில் நம்ம தொடர்ந்து நம்ம அந்த 4:16 அந்த வார்த்தைகள் வருகிறது. அதில் 18 மட்டும் நம்ம எடுத்து வச்சு சிந்திக்கிறோம். பாருங்களேன், ஏன் நம்ம தூய ஆவியை சிந்திக்க வேண்டும்? முன்னாடியே கேட்டேன், தூய ஆவி வேணுமா? வேணும். இப்போ தூய ஆவி எதற்கு வேணும் அப்படின்னு கேட்குற பொழுது நம்மக்கிட்ட பதில் இல்லை அப்படின்னா நீங்கள் தூய ஆவியை இன்னும் முழுசாக அறியலை அப்படின்னு அர்த்தமாயிடும். அதனால தான் இன்றைக்கி கத்தோலிக்க திரு அவைகளில் இந்த தூய ஆவி மறுக்கப்பட்ட அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை, நிறைய இறையியல் வல்லுநர்கள் அதை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தூய ஆவியாருடைய காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இயேசுவின் காலம் இல்லை, பிதாவின் காலம் இல்லை. பிதாவின் காலம் ஒரு காலமாக இருந்தது, இயேசுவின் காலம் ஒரு காலமாக இருந்தது. நான் போனாதான் அந்த தூயாவி வருவார்னு சொல்லிட்டு போனாரே, அவர் போய் தன் சீடர்களுக்கு தூயாவியை கொடுத்தார். அப்படின்னா இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற காலம் இந்த தூய ஆவியாரின் காலமாக இருக்கிறது. தூய ஆவியாரின் காலத்தில் நாம் ஒரு 60 70 நம்ம கடந்து போகிற வருஷம். இத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த தூய ஆவியாரை யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தூய ஆவியாரை தெரிந்து கொள்ளாமல் நம்ம பொட்டியில் போய் படுத்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பொட்டியில் போய் படுத்துடக்கூடாது. எந்த பொட்டியில்? சவ பொட்டியில் போய் படுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் யோசிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிற உடலும் உள்ளம் அறிவு ஆற்றல் இதெல்லாம் இருக்கும்போதே நீ ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. சிலர் யோசிக்கிறாங்க, எனக்கு இன்னும் நேரம் வரல. ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு வாலிப பையன் உலகத்தில் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை. அந்த பையன் கொண்டு ஃபாதர் கோயிலுக்கே வரமாட்டேங்கிறான் ஃபாதர், என்ன ஃபாதர் நீங்களாவது சொல்லுங்கள் ஃபாதர். அப்போ சொன்னேன், அந்த பையன் சொல்கிறான், ஃபாதர் எல்லாம் முடிஞ்சு போகிற கேஸ் ஃபாதர், கடவுளை தேடி சீக்கிரமே ஏதாவது பாஸ் ஆகி உள்ளே போகலான்னு நினைக்கிறாங்க, நமக்கெல்லாம் என்ன நேரம் இருக்குது ஃபாதர், நான் பின்னாடி வருவேன். அப்புறம் அவன் பையனுக்கு புரிய வச்சோம். நான் சொன்னேன், நேற்று தான் தம்பி ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான்ப்பா, அவனுக்கு 18 வயசு தான் ஆகுது. அங்கே கூட முன்னாடி நெஞ்சொலி நான் செத்து போயிட்டான் 22 வயசு அப்படின்னு 4 சொன்னேன். சாமி போதும் சாமி, நாளைக்கே நான் வந்துடுறேன். இதெல்லாம் சொன்னால் தான் நமக்கு புரியும் சில நேரத்தில் இல்லை. அதனால் மனிதனுடைய முடிவை யாருமே கணிக்க முடியாது. அதனால தான் இன்றே மீட்பு நாள், இன்றைக்கி தான் கடைசி நாள். அதான் எங்களுக்கு பூசை வைக்கும்போது சொல்லுவாங்க, இதுதான் நீ வைக்கிற முதல் பூசை, இதுதான் நீ வைக்கிற கடைசி பூசை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பூசையை வை, அப்போ தான் நீ பக்தி ஒழுங்கோடு நீ வைப்ப. எங்களுக்கு கொடுக்குற பாடத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். பிரைஸ் எல்லாம். ஏன்னா நீங்களும் குரு தானே, குரு தானே. என்ன குரு? வெறும் குருவா? சத்து குருவா? நிறைய நேரம் நம்ம எல்லாம் செத்த குருவாக தான் இருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரே குருத்துவ அபிஷேகத்தை தான் கொடுத்துருக்கிறார். வேலை செய்கிற இந்த பனி குருத்துவத்தை ஏற்றிருக்கிற சாமியார் ஒரு மாதிரி செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பூசை வச்சா அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது.
ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க மக்கள் அந்த ஃபாதரை பற்றி கொஞ்சம் கவலை. ஏன்னா அவர் உற்சாகமாக செயல்படலை. வயசானவங்க அப்படி தான் இருப்பாங்க. என்ன ஃபாதர் ஒன்றும் பங்கே ஒன்றும் தேரலை ஃபாதர் அப்படின்னு. அப்போ பணிக்குருத்துவத்தில் இருக்கிற ஒரு குருவானவர் சரியில்லைன்னா நீங்கள் கமெண்ட் அடிக்கிறீங்களே, பொது குருத்துவத்தில் இருக்கிற நீங்கள் சரியில்லைன்னா உங்களை குறித்து யார் கேள்வி கேட்குறது? ஹல்லேலூயா. நாங்களும் கேட்க முடியல, கேட்டால் அடிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கொடி ஏற்றுனா ஏற்றணும், இறக்குன்னா இறக்கணும். அருங்குடையில் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொடி ஏற்றுற நிகழ்ச்சி இங்கே இல்லை. அதை ஆரம்பிச்சு வச்சிடாதீங்க சாமி. ஒரு ஊரில் கொடியேற்ற கூப்பிட்டு ஏற்றினோன்னே ஒருத்தன் அங்கிட்டு இழுக்கிறான். நான் இறுக்கி பிடிச்சிருக்கேன். நல்லா ஒரே வாசம், சுற்றி நிற்கிறவங்கக்கிட்டெல்லாம் ஒரே வாசம். நீங்கள் ஒன்று சென்ட்டு வாசம் நினச்சிக்காதீங்க, டாஸ்மார்க் வாசம். அதனால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நிற்கிறேன். ஏதாவது எக்கு தப்பாக பேசினோம்னா புடனியில் அடிச்சிடுவான். அதனால் நான் இறுக்கி பிடிச்சிட்டு நிற்கிறேன். எவனோ இழுக்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், பெரிய கெட்ட வார்த்தை சொல்லி, எவனோ பிடிச்சிருக்கான்டா அப்படின்னு. நான் தான் பிடிச்சிருக்கேன், அவனுக்கு தெரியும். பார்த்தீங்களா, சாமியாரை சீண்டி பார்க்குறது. பிசாசு எங்கெல்லாம் வேலை செய்வான் தெரியுங்களா? அப்படி. அப்போ பார்த்தா ஒருத்தன் வந்து காதில் சொல்கிறான், விடுங்க சாமி, இந்த கொடியை 3 தடவை விட்டு விட்டு ஏற்றணுமா. என்ன கேணி ஆடா, தண்ணி இறைக்கிறம்மா. எங்கேயாவது பார்த்துட்டு வந்துடுறது. இதெல்லாம் ஓகே, என்ன பண்ணுறது? மாற்றி சொன்னோம்னா நாங்கள் மாட்டிப்போம், அடி விழுவோம். பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஒரு பங்கு சாமியாருடைய பணி. நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு ஃபாதரு ஒரு யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கள்ல, அவர் கோவத்தில் ஒரு ஆரஞ்சு பழத்தை அப்படி தூக்கி போட்டார். உடனே எப்படி போடலாம் அப்படி சொன்ன கருத்தை விட்டுருவாங்க. அவர் எதுக்கு போட்டார்? சும்மா கோவத்தில் போட்டார். கோவத்தில் தான் போட்டார். எதுக்கு கோவப்பட்டார்? என்ன பார்க்கணும்ல? அது ஒரு பாடம் தானே நமக்கு. அதை படம் பிடிச்சி அசிங்கப்படுத்திருக்கிறியா, அதை யாராவது பேசுகிறாங்களா? பாருங்களேன், ஒரு பணிக்குருத்துவத்தில் இருக்கிற குருவை அவமானப்படுத்துறதுக்கு பிசாசு எல்லா பக்கமும் கேமரா வச்சுக்கிட்டு அலையுது. பிரைஸ் தி லார்ட். தம்பிகளா, உங்களை சொல்லப்பா, அவங்க பார்க்குறாங்க, நம்மளைத்தான் சொல்கிறாரோ. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம தூய ஆவியை குறித்து சிந்திக்க மறுக்கிற மனநிலையில் வந்துட்டோம். அதான் நான் சொல்ல வரேன். எல்லாம் இருக்குது, ஆடம்பரம் இருக்குது, வெளி அடையாளம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது திருவிழாக்கள்ல. ஆனால் அங்கே என்ன இல்லை? தூய ஆவியானவருடைய எழுப்புதல் அங்கே இல்லை. தூய ஆவியானவருடைய எழுப்புதல், அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. கத்தோலிக்க திரு அவையில் ஒரு பிரச்சனைன்னு நம்ம பேசுனா இது ஒரு முக்கியமான பிரச்சனை. தூய ஆவியாரை குறித்த புரிதலும் இல்லை, அங்கே ஒரு எழுப்புதலும் இல்லை. அதனால தான் இன்னைக்கு குருக்கள் எல்லாம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. நிறைய பங்கு தளத்தில் இந்த மாதிரி திருவிழா சமயத்தில் 3 நாள் இறைவார்த்தை பகிர்வு, நற்செய்தி பகிர்வுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி அருங்குடை அருங்குடைனா இந்த மாதிரி ஜெபிக்கிற மக்களை ஜெபிக்க தூண்டுகிற ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிற நிறைய காரியத்தை உள்ளே இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயம், கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்தும். நிறைய குருக்கள் செய்கிறாங்க. எங்களால் போக முடியல, நிறைய குருக்கள் அதில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால செய்ய முடியலன்னாலும் மற்றவர்களை அழைத்து அவங்க என்ன செய்கிறாங்க, பெங்களூர்லேருந்து ஒரு 2 பேர் வந்து எனக்கு போன ஒரு 10-15 டேஸுக்கு முன்னாடி எங்கள் ரூமில் உட்காந்துக்கிட்டாங்க. வரேன்னு சொன்னாங்க. எதுக்கோ வராங்க, பேச வராங்க, ஏதோ கவுன்சிலிங் வராங்கன்னு நினச்சேன். எங்கள் ஊருக்கு 3 நாள் இன்றைக்கி ப்ரேயருக்கு டைம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி வீட்டில் வந்து காலையிலேயே உட்காந்துக்கிட்டாங்க. பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. பாருங்கள், அவ்வளவு தூரம் இன்றைக்கு வாஞ்சையோடு செயலாற்றுகிற பிள்ளைகள் இன்றைக்கி பெருகி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த தூய ஆவியை குறித்த தேடலும் புரிதலும் அவசியம் என்பதை ஆவியானவர் அநேகருடைய இதயங்களில் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய இதயத்தில் உணர்த்தினதுனால தான் நீங்கள் வீட்டில் நாகினி, நந்தினி, மோகினியை விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லாதபடி இருக்கிறதுனால அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். முதல்ல நம்ம ஜெபிச்சுட்டு தான் நீங்கள் கூப்பிடணும். நீங்கள் கையை எப்படி வச்சுக்கிட்டு வரியா இல்லையான்னு கூப்பிட்டீங்கன்னா பிசாசு விடமாட்டான். ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்திட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு எப்படியாவது ஆட்களை உங்கள் பக்கமாக செயல்பட வைப்பார். அதனால் இந்த ஆவியானவரை குறித்து சிந்திக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3:14 சொல்லுது பாருங்க, அவர்களின் உள்ளம் மழுங்கி போயிற்று. அவர்களின் உள்ளம் மழுங்கி போயிற்று. இன்று வரை அந்த பழைய உடன்படிக்கை நூல்களை அவர்கள் வாசிக்கும் பொழுது அதே முக்காடு இன்னும் அகற்றப்படாமல் இருக்கிறது. கிறிஸ்துவின் வழியாய்த்தான் அது அகற்றப்படும்.
நிறைய பேர் அந்த ஒரு எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விதமான வெற்று அடையாளத்தை பிடிச்சு கொண்டே இருக்கிறது. அதை தாண்டி வரணும். அதுக்காக தான் இந்த வார்த்தைகள். இன்று வரை 15 சொல்லுது, இன்று வரை மோசையின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வாழ் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். பார்த்தீங்களா? ஆண்டவர் வாழ் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். அடுத்த வரி ரொம்ப முக்கியம். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்குமிடத்தில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இப்ப புரியுதா நான் சொன்னது? இது ஆவியானவருடைய காலம். ஆண்டவர் என்று சீடர்கள் சொன்ன பொழுது இயேசு ஆண்டவரே அது குறித்தது. இப்போ நம்ம ஆண்டவர் என்று சொல்லுகிற பொழுது நாம் உணர்த்து சொல்ல விரும்புகிற அந்த பெயர் தூய் ஆவியாரை குறிக்கிற ஒரு பெயர். அதனால தூய் ஆவியார் இருக்கும் இடத்துல தான் விடுதலை உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்க விடுதலையை பெற்றுவிடக்கூடாதே அப்படின்னு பிசாசு வேலை செய்வான். பாருங்க, இறைவார்த்தையே தூய் ஆவியார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இறைவார்த்தை தான் தூய் ஆவியார். அதுக்கு தான் பைபிள் வாசிங்கன்னு நம்ம சொல்றோம். பைபிள் பாருங்க, திருத்தூதர் பணி 7:49, 50, 51 3 இறைவசனங்கள் வாசிக்கிறோம். விண்ணகம் என் அரியணை, மண்ணகம் என் கால்மனை. அவ்வாறு இருக்க எத்தகைய கோயிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள்? எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன்? இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின என்கிறார் ஆண்டவர். அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம். இதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க, அவருடைய மகிமையை வெளிப்படுத்திட்டு, திமிர் பிடித்தவர்களே, நம்ம திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும். இந்த திமிர் பிடித்ததுன்னா என்ன அடையாளங்கிறது புரிஞ்சுக்கணும்ல. திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும், ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய் ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த இறை வார்த்தைக்கு ஏதாவது ஒரு வழிவகை, ஏதாவது ஒரு விதத்தில் இறைவார்த்தை பகிரப்படக்கூடியது தடை செய்யப்படுகிறது அப்படின்னா அது தூய ஆவியாருக்கு எதிரான ஒரு தடையாகவே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் வெறும் திருப்பலியில் நம்ம போயிட்டு பூசையை பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம் அப்படி அந்த நிலை மட்டும் போதாது. திருப்பலி என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த திருப்பலியினுடைய அந்த நிறைவை நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய மற்ற காரியத்தில் எடுத்து காட்ட வேண்டும். அதுதான் தூய ஆவியாருடைய செயல்பாட்டின் அடையாளம். அதனால தான் பாருங்கள், நம்ம இன்னைக்கு இந்த முதல் அந்த வரிகளை நம்ம பார்க்குறோம். முதல் வரிகள் நமக்கு ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. லூக்கா 4:18 மறந்துடக்கூடாது. இந்த பேஸில் தான் இதெல்லாம் நான் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். பார்த்தீங்களா? அப்போ தூய ஆவியானவர் எப்போ ஒருத்தர்கிட்ட வராரு? அருள் பொழிவின் பொழுது அந்த தூய ஆவியுடைய வருகை நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு தூய ஆவியார் அவரா வந்துடல. ஆண்டவருடைய வார்த்தையை இயேசுசாமி சொல்றார், எசையாவினுடைய அந்த சுருளேட்டிலிருந்து இந்த வார்த்தை இன்றைக்கு உண்மையானது, இந்த வார்த்தை இன்னைக்கு நிறைவுக்கு வந்ததுன்னு சொல்றாருன்னா இந்த வார்த்தையில் இருக்கிற உண்மை என்ன? ஆண்டவருடைய ஆவி என் மேல உள்ளது. அது எப்படி வந்தது? கடவுள் எனக்கு அருள் பொழிவு செய்தார். ஹல்லேலூயா. அதனால தான் பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த செய்தி ஏன் உங்களுக்கு அருளப்படுகிறது? நம்ம எல்லோருமே அதே அருள் பொழிவை கடவுளிடமிருந்து பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் நாங்கள் திருமுழுக்கு என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். திருமுழுக்கில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன? இந்த அருள் பொழிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அருள் பொழிவை நீங்கள் நினைக்கணும். இந்த அருள் பொழிவு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு முதல்ல நம்பணும். இந்த அருள் பொழிவு உங்களுக்கு என்ன செய்தது? ஆண்டவரின் ஆவியாரை உங்களுக்கு தந்திருக்கிறது. நீ இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லாமலே போயிடும். அவர் இல்லாமல் போக மாட்டார். ஏன்னா கொடுக்கப்பட்டது தான். உங்ககிட்டேருந்து யாரும் இப்போ திருமணம் உதாரணத்துக்கு அருட்சாதனங்கள் எல்லாமே ஆவியானவருடைய கொடையாக வருகிறது. அருட்சாதனம் ஒன்ஸ் நீங்கள் ஒரு திருமணத்தை பிரேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழலைன்னா அந்த திருமணம் பிரேக் ஆகிடுமா? இல்லை. சர்ச்சு முறைப்படி ஆண்டவருடைய திருவருட்சாதனத்தினுடைய முறைப்படி அந்த திருமணம் அது பிரேக் பண்ணவே முடியாது. உடைக்கப்பட முடியாத, உடைபடாத முத்திரைன்னு சொல்கிறோம். இப்போ சாமியார்
நான் வந்து இப்போ சாமியாருங்க இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து திருமணம் செய்துக்கிட்டு வெளியில் போயிடுறாரு, அவர் குரு இல்லை அப்படின்னு இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு நிப்பாட்டி வைப்பாங்க. ஆனால் அவர் என்றென்றும் குருவாகவே தான் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் திருமுழுக்கு கொடுத்தாச்சுன்னா, திருமுழுக்கு நீ ஒழுங்காக கோயிலுக்கு வரல, இந்த கொடா நான் பிடுங்கிக்கிறேன், கடவுள் பிடுங்க மாட்டார். விடுத்த அழைப்பையும் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் அவர் ஒரு நாளும் திரும்ப பெறுவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு குட்டி பையன் வந்து என்கிட்ட கேட்டான், பிசாசு எல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறீங்களே, பிசாசுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்களே, ஏன் பிசாசை கடவுள் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் விட வேண்டியது தானே? பிசாசுக்கு யார் இவ்வளோ வல்லமையை கொடுத்தா? கடவுள் எல்லாத்துக்கும் லாஜிக் படி தான் செயலாத்துறாரு, பிசாசுக்கு சேர்த்து தான். பிரைஸ் தி லார்ட். பிசாசு எப்படி வந்துச்சு? முதல்ல பெரிய வானதூதர், அது அடங்காத நிலையில் பேராசையில் தான் பிசாசாக மாறிச்சு. அப்போ கடவுள் அதுக்கு என்ன கொடுத்தாரு? தன் திட்டத்தை எல்லாம் அறிகிற ஆற்றலை கொடுத்திருந்தார். தன்னுடைய செயல்பாட்டை அறிந்து செயல்படுகிற எல்லா வல்லமே அதுக்கு கொடுத்திருந்தார். அது பேராசையில் பிசாசாக மாறிச்சு. அது கடவுள் பிசாசாக மாற்றலை, அதுவாகவே பிசாசாக மாறிச்சு. ஆனால் கடவுள் கடவுளாகவே இருக்கிறார். அவர் பிசாசுக்கு கொடுத்த எந்த அதிகாரத்தையும் அவர் திருப்பி பிடுங்கவே இல்லை. அதனால தான் அது இன்றைக்கும் அதெல்லாம் பயன்படுத்தி தீமை செய்து கொண்டே இருக்கிறது. அது பிடுங்கப்படுமா? கண்டிப்பாக ஆண்டவர் பிடுங்குவார். எப்போ பிடுங்குவார்? அவர் வெற்றி வீரராய் வரும் பொழுது பிசாசு சங்கிலிகளில் அடைக்கப்பட்ட அந்த பாதாளங்களுக்குள்ளே தள்ளப்படும். ஒரு நாள் நடக்கும், ஆனால் இப்போ நடக்கலை. ஏன்னா கடவுள் இரக்கத்தோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதனால தான் பிள்ளைகளே, நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த திருப்பொழிவை பற்றி நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் அந்த திருப்பொழிவு கொடுக்கப்பட்டது. சிஸ்டர்ஸுங்களுக்கு, ஃபாதர்ஸுங்களுக்கு, இவங்களுக்கு தான் திருப்பொழிவு இல்லை, நீங்களும் திருப்பொழிவு பெற்ற பிள்ளைகள். நம்மளுடைய தாவீதினுடைய திருப்பொழிவை எடுத்து நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறோம். 1 சாமுவேல் 16:12 சொல்கிறது. 1 சாமுவேல் 16:12 எடுத்து நம்ம பார்க்குறோம். 16வது அதிகாரம் 12-13 எடுத்து வாசிக்கிறோம். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். தாவீதை வந்து வெளியில் அவர் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆள் அனுப்பி அவரை கூட்டிகிட்டு வராங்க. அப்போது எந்த தோற்றத்தோடு இருந்தார்? உடனே ஆண்டவர் வந்து அவனுக்கு சாமுவேல் இறைவாக்கினருக்கு உணர்த்துறாரு, தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய். பாருங்க, கடவுள் சொல்கிற ஆர்டர் பார்த்தீங்களா? எழுந்து அவன் மேலே போய் எண்ணெயை ஊத்து அப்படி சொல்லலை. அந்த வார்த்தை பாருங்க, திருப்பொழிவு செய். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள், திருப்பொழிவு செய்யப்பட்ட பிள்ளைகளின் மீது ஆவியானவர் ஒட்டிக்கிட்டு இருப்பார், ஓரமாக இருப்பார். இல்லை, இந்த வார்த்தை பாருங்க, நிறைவாக இருந்தார், நிறைவாக இருந்தது. இந்த வார்த்தையை கொஞ்சம் ஒத்து பார்க்குறோம். நிறைவாக ஆவியானவர் வந்து ஆள்பட்டு சாமிக்கு நிறையா வருவாருங்க. அந்த ஃபாதருக்கு வல்லமையாக இருப்பார். நான்லாம் ஜெபிச்சா ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஜெபிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஜெபிச்சிருக்கிறீங்களா? பேய் பிடிச்சவங்களுக்கு ஜெபிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஜெபிச்சு பாருங்களேன். ஆள் இங்கே ஏதோ சத்தம் கேட்குதுன்னா அங்கேயே நின்றுறாங்க. என்ன சத்தம் அங்கே? ஒரு முறை நம்ம அருங்கொடையில் ஒரு சகோதரி வந்தாங்க, வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அது பேய் பிடிக்கிறதெல்லாம் கான்செப்டே ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட். அது எல்லாருக்கும் பேயெல்லாம் பிடிக்கிறது இல்லை. மனநிலை கோளாறுகள் நிறைய இருக்கிறவங்க, குழப்பத்தில் இருக்கிறவங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி வெளிப்பாடுகளை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் டிசர்ன் த ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஆவியை பகுத்துணரும் ஆற்றல் வேணும். அது யார் கொடுப்பா? அதுவும் இந்த ஆவியானவர் தான் கொடுப்பாரு. வரக்கூடிய மனுஷங்க என்ன மனநிலையோடு வராங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அது சகோதரி வந்து ஒரே போராட்டம். அப்போ பழைய கட்டடம் அங்கே இருந்துச்சு. நம்ம ஊழியர்கள்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நான் அப்போ வந்த வருஷம் புதுசு, நான் அங்கே உட்காந்துருக்கிறேன். சத்தம் கேட்குது அங்கே, ஒரே கரைய முறைன்னு சத்தம். நான் எந்திரிச்சு போகலை. சரி, யாராவது வந்து சாமியாருக்கு கொஞ்சமாவது வல்லம் இருக்குது, அவர் ஏதாவது ஜெபம் பண்ணுவார்னு நம்மகிட்ட கேட்பாங்கன்னு பார்த்தா யாருமே கேட்கல. நம்ம ஊழியர்கள் எல்லாம் அவங்க திறமையை நம்பினாங்க. நல்லது தான், நல்ல விஷயந்தான். நான் அதனால் விட்டுட்டேன். சரி, ஜெபிக்கட்டும், எல்லோரும் முயற்சி பண்ணி பார்க்கட்டும். ஒரு 3/4 மணி நேரம் பெரிய போராட்டமாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தாங்க, ஃபாதர் ஒன்றும் கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே எந்திரிச்சு வந்தேன், கண்ணை மூடி கையை தூக்குனேன், ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அங்கே ஒன்றும் இல்லைடா, அந்த அம்மா சும்மா மன கஷ்டத்தில் வந்து உருண்டு பிறண்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னார். நான் உடனே கண்ணை திறந்து பார்த்தேன். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை என்னை காட்டினார். மூஞ்ச பார்த்தா தெரியும். திருப்பி கண்ணை மூடினேன். ஆண்டவர் சொன்ன செய்தியை உறுதிப்படுத்தினார். 5 நிமிஷம் கூட இல்லை. நான் சொன்னேன், எல்லோரும் போங்க, அம்மா டயர்டாக இருக்காங்க, போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் போயிட்டோம். அந்த அம்மா கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாங்க. எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் இப்படி பார்த்தாங்க. அட்டன் பண்ண ஆள் இல்லை, போயிட்டாங்க. பாருங்கள், எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அந்த பேய் கிடையாது, அது ஒரு மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அப்போது நமக்கு அந்த வல்லமை இருக்கிறது, அதாவது அதை ஆற்றலோடு நம்ம கையாளுகிற பொழுது அந்த நபர்களை குணமாக்குகிற வல்லமை உங்களுக்கும் உண்டு, நோயாளிகளை சுகமாக்குகிற வல்லமை உங்களுக்கு உண்டு. என்ன மந்திரவாதியாக மட்டும் மாறிடாதீங்க. ஒரு தடவை நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் கை சுகப்படுத்தப்படும். உங்களால் ஜெபிச்சா அந்த நபர் சுகமாக்கப்படுவாங்க. உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, பைபிளை தூக்கிக்கிட்டு ஆண்டவருடைய வல்லமையில் சொல்கிறேன் நீ நாசமாக போவாய். அவன் நாசமாக போக மாட்டான், நம்ம தான் நாசமாக போவோம். வேஷம் போடக்கூடாது. ஆண்டவர் எப்போ யாருமே இல்லாத இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பார் பிள்ளைகளை. அதனால் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒரு இடத்துல இப்படி தான் ஜெபம் பண்ணுறோம், அங்கே தீ ஆவிகளுக்குள்ளே பிடிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். அவங்களுக்காக நாங்கள் தனியாக ஜெபம் பண்ணுறோம். அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாரு, நான் ஒரு குரு என்கிற அதிகாரத்தோடு நான் நிற்கிறேன். நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நபருக்காக. இவர் நடுவில் வந்து என்ன செய்கிறாரு, என்னையை தள்ளி விட்டுட்டு அவர் ஜெபிக்கிறாரு. அவர் குரு இல்லை, அவர் ஒரு லேமேன். அவருக்கு கடவுள் கொடுத்துருக்கிற கிருபைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு குருவானவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற போது அவர் கூட இருந்து பக்கத்தில் இருந்து சப்போர்ட்டிவாக ஜெபிக்கணும், இணைந்து தான் ஜெபிக்கணும். தற்பெருமை அங்கே வைக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணுறாரு, டபக்குன்னு உள்ளே தள்ளிக்கிட்டு வந்து தற்பெருமையை வைக்கிறார். அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி நீ ஜெபிங்க அப்படி சொல்லிவிட்டு நான் ஒதுங்கி போனேன். அப்படி போய் திரும்பி இன்னொருத்தருக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன் பாருங்க, மட்டார்னு விழுந்துச்சுங்க அடி. குருசை காணோம், சிலுவையை காணோம், கண்ணாடியை காணோம், ஆளே காணோம். ஆள் அங்கே போய் கிடக்கிறார். அப்புறம் ஆளை தூக்கி பாருங்க. எதுக்கு இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஆவியில் செயல்படுகிற பிள்ளைகள் தாழ்ச்சியோடு இருக்கணும். முதல்ல எதை எப்போ எங்கே செய்யணுங்கிற அந்த அறிவாற்றல் ஆவியானவர் கொடுப்பாரு. எங்கே நீ பேசணும், எங்கே செயல்படணும், இதெல்லாம் இல்லை நம்மக்கிட்ட இல்லைன்னா அந்த ஆவியானவருடைய செயல்பாடு அங்கே குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் ஆவியானவர் மிஸ்ஸிங். அளவோடு பேச வேண்டிய இடத்துல நீ அதிகமாக பேசினாலும் மிஸ்ஸிங். அதனால் நீ எப்படி பேசணும், எப்படி செயல்படணுங்கிறத ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம முயற்சி பண்ணணும். தோல்வி அடைகிறது இயல்பு தான், உடனே எல்லாம் வந்துடாது, பர்ஃபெக்ஷன் வந்துடாது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே கேட்கணும், ஆவியானவர் என்ன சொல்கிறாரு. பிசாசின் ஆவி நம்மக்கிட்ட தற்பெருமையை மேலே வைப்பான், நீ எந்திரி சும்மா கத்துரு அப்படின்னுவான். எனக்கும் வரும், திடீர்னு ஒரு கோபம் வந்துடும். கோபம் வந்த உடனேயும் ஓங்கி ஒரு அறையை போடுன்னுவான். பிசாசு சொல்லும், கண்ணாமண்ணான்னு திட்டு அப்படின்னும். நம்ம உடனே யோசிக்கணும், இந்த வார்த்தைகளுக்கு இவர் சொந்தக்காரரா, இந்த வார்த்தையை போடலாமா? ஆவியானவர் சொல்லுவார், அவன் பாவப்பட்ட பிள்ளை, தெரியாமல் இந்த பாவத்தை செஞ்சு விட்டான், விட்டுட்டியா? ஆவியானவர் இரக்கத்தின் ஆவியானவர் இரக்கத்தை வைப்பார் அந்த இடத்துல. பாருங்க, இப்படி தூய ஆவியாருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். அவர் மீது நிறைவாக இருந்தது அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இது வரதில்லை, ஏதோ கொஞ்சோண்டு என்கிட்ட இருக்கு, இல்லை, நிறைவாக செயல்படும்படி ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை நியூ அமெரிக்கன் பைபிள், ஒரு பைபிள் வெர்ஷன், இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ஒரு பைபிள், நியூ அமெரிக்கன் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குது. அந்த பைபிள் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் ரஷ்ட் அப்பான் டேவிட்னு போட்டிருக்காங்க. ரஷ்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக வந்தார், ரஷ்ஷிங் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஆர்எஸ்வி பைபிள், நம்ம கேத்தலிக் பைபிள், அதில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை பாருங்கள், த லார்ட் ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் கேம் மைட்டிலி அப்பான் டேவிட். மைட்டிலி வல்லமையாக,
அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்போ வாசிச்ச நம்மளுடைய இந்த பைபிளில் வந்து நிறைவாக அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கிறது. ஆக்சுவல் வேர்டு நம்மளுடைய புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில் என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா சலாக் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சலாக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பிரேக் அவுட், மைட்டிலி கம், கோ ஓவர் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் அதுக்கு இருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த திருப்பொழிவு அப்படிங்கிற வார்த்தை வந்து தூய ஆவியாரின் வருகையை உறுதி செய்கிறது, சிறப்பான செயல்பாடு அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உறுதி செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். ரெண்டுமே உறுதி செய்யப்படுகிறது. இப்போ உங்ககிட்ட வந்த தூய ஆவியாருடைய வருகை, அருள் பொழிவு உங்களுக்கு நடந்துச்சு. அப்போ அந்த அருள் பொழிவு காட்டுகிற அடையாளங்கள் என்ன? தூய ஆவியார் உங்ககிட்ட வந்திருக்கிறாருன்னு ஒரு உறுதி. ரெண்டாவது, அவர் சும்மா வரல, உங்ககிட்ட ஏதோ திட்டத்தோடு வந்து இருக்கிறார். இந்த இரண்டையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் அந்த வெளிப்பாடு முழுமையாக இருக்கும். பாருங்க, 1 கொரிந்தியர் 12:7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:7 என்ன சொல்லுது? தூய ஆவியார் எதற்காக நம்மகிட்ட வராரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இதை நல்லா தியானிக்கணும். நம்மகிட்ட பொது நன்மையினுடைய வெளிப்பாடு இல்லை அப்படின்னா அது தூய ஆவியாரால் நடத்தப்படுகிற செயல் அல்ல. நல்லா கவனிச்சிக்கணும். நிறைய அதிசயங்கள் நடக்குது. எப்படி ஃபாதர் அதை அளந்து பார்க்கறது? இது கடவுள் தான் செய்கிறாரா, இது பிசாசு செய்தா, இது தற்பெருமையின் ஆவியா, எப்படி கண்டுபிடிக்கிறது? பொது நன்மை அந்த இடத்துல இல்லை, பொது நன்மைக்கான வெளிப்பாடு அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அது தூய ஆவியாருடைய செயல்பாடு அல்ல. பிரைஸ் தி லார்ட். இப்போ நாங்கள் ஒரு பொது பங்கு தளத்தில் இந்த மாதிரி செயல்படக்கூடிய இல்லங்களில் நாங்கள் வந்து ஒருத்தரை அங்கீகரிப்போம், ஒருத்தரை அங்கீகரிக்க மாட்டோம். அப்போ நாங்கள் பார்க்குற அளவுகோல் என்ன அப்படின்னா, இவர் பொது நன்மைக்காக நிற்கிறாரு, அங்கீகரிக்கிறோம். இவர் சுயநலத்துக்காக நிற்கிறாரு, இவர் அங்கீகரிக்க முடியாது. இப்படித்தான் ஒருத்தரை அங்கீகரிப்பதும் அங்கீகாரத்தை பிடுங்குவதும் நடக்கிறது. இது நேர்மையாக நான் சொல்கிறேன். இதில் இப்போ நான் ஒழுங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் ஒழுங்காக இருந்தால் தான் இந்த அளவீடு. நான் ஒழுங்காக இல்லை அப்படின்னா, தூயாவி என்கிட்ட இல்லைன்னா, செயல்படலை, நான் மறுக்கிறேன் அப்படின்னா நான் தப்பாக ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு யார் உதவி செய்கிற, என் காலை யார் நக்கிறா, லிக்கிங் த ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம். அதிகாரத்தில் இப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படி செய்கிற பொழுது அந்த இடமே வேதனைப்படுகிறது. அந்த இடம் ஆன்மீக தலங்களாக இருந்தாலும் கூட, அரசியல் தலங்களாக இருந்தாலும் கூட, அங்கே ஆவியானவர் செயல்பட முடியல. காரணம் என்னென்னா, இது தனி மனிதனுடைய ஒரு செயல்பாடு அங்கே வெளிப்படுகிறது. அருள் பொழிவு என்பது கடவுள் தம் முத்திரையை பதிக்கிற ஒரு நிகழ்வு. பைபிள் சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 1:21-22 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:21-22. கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம் மீது தம் முத்திரையை பதித்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவருடைய முத்திரையை உங்கள் மீது எப்பொழுது பதித்தார்? சின்ன பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்குற மாதிரி கேட்கணும். திருமுழுக்கின் பொழுது, பேப்டிசத்தின் போது ஆவியானவருடைய கொடையை உங்களுக்கு நிறைவாக பொழிந்து, பாருங்க, நிறைவாக பொழிந்து அவர் என்ன செய்தார்? அவருடைய முத்திரையை பதித்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேப்டிசம் திருமுழுக்குகள் உள்ள வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி எடுக்கணும், இந்த திருமுழுக்கு தான் சரி, அந்த திருமுழுக்கு தான் சரின்னு. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறோம். நீ எந்த இடத்தில் தெரிந்தெடுக்கப்பட்டாயோ அந்த இடத்திலே உனக்கு கிடைக்கிற ஒரு திருமுழுக்கு தான் ஆண்டவர் உனக்கு வழங்குகிற திருமுழுக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த சபை அந்த சபை இந்த இதுன்னு பார்க்க தேவையில்லை.
நீங்கள் கடவுள் உங்களை ஒரு இடத்துல அழைச்சி அந்த இடத்துல திருமுழுக்கு கொடுக்குறாருன்னா அதுதான் உண்மையான திருமுழுக்கு. கத்தோலிக்க திருவையில் நீங்கள் பிறந்து வளர்ந்த பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா இங்கே பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு உண்மையான திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கை நீங்கள் முத்திரையை நீங்கள் அழிச்சிட்டு தான் இன்னொரு திருமுழுக்குள்ளே போக முடியும். இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு இன்னொரு முத்திரையை அது மேலே வைக்க முடியாது. அப்போ பிசாசு செய்கிற ஒரு காரியம் என்னன்னா உன்னுடைய முத்திரையை அழிப்பது, கடவுள் உனக்கு கொடுத்த அடையாளத்தை அழிப்பது. அதனால் இந்த அருமையான காரியத்தை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடையாளங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா வல்லமை பெறுவது, சாட்சிகளாய் மாறுவது. தூயாவியாருடைய கிருபை நமக்கு கிடைக்கிற போது நமக்கு கிடைக்கிற 2 அடையாளங்கள், வல்லமை பெறுவது, சாட்சியாய் மாறுவது. திருத்துதர் பணி 1:5-8 என்ன சொல்லுது பாருங்க. யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். 8வது இறைவசனம், ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் சாட்சிகள், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். சரிங்களா? அப்போ ஆண்டவர் கொடுக்கிற 2 காரியம், வல்லமையை கொடுக்கிறாரு, உங்களை சாட்சியாய் மாற்றுறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு நான் ஏதாவது சான்று பகர வேண்டும், ஏதாவது பலன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள் சிந்திக்க வேண்டிய ஒரு அடிப்படையான காரியம், நீங்கள் எப்படி சான்று பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? கடவுள் கொடுத்த எந்த வல்லமையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? ஒரு குருவானவர், எனக்கு தெரிந்தவர், அவர் சொன்னார், நான் சில பேர் மீது கைகளை வைக்கிறேன், அவர்கள் கீழே தொப்பு தொப்புன்னு விழுந்துடுறாங்க, அது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், கடவுள் உங்களுக்கு கிஃப்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் என்கிற அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். குணமாக்குகிற, விடுவிக்கிற வல்லமை உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இந்த வல்லமையை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், ஐயோ நாமெல்லாம் சாதாரணமான ஆளுப்பா, ஒரு குருத்துவ அபிஷேகத்தை உணர முடியாத நிலை, நம்மளாம் சாதாரணமான ஆள், அதெல்லாம் இப்பெல்லாம் செய்யக்கூடாது. பலவீனம் இருக்கலாம், அந்த பலவீனத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பலத்தால் நம்ம இணைக்கணும். பலவீனம் இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. அந்த பலவீனத்தை கடவுளுடைய பலத்தோடு இணைத்து நீ செயல்பட வேண்டும். இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க யோசித்து பாருங்க, நீங்களும் திருப்பொழிவு செய்யப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, அவரே நமக்கு திருப்பொழிவு செய்துள்ளார் அப்படின்னா அவர் வெறுமையாய் திருப்பொழிவு செய்திருப்பாரா? வெறுமையாய் திருப்பொழிவு செய்யாத அந்த ஆண்டவர் கொடுத்த உண்மையான திருப்பொழிவை பெற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி கடவுளுக்கு சான்று பகிர்ந்து அவரை மாட்சிப்படுத்துறீங்க? நீங்கள் யோசிக்கணும். இந்த வார்த்தைக்கு, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். நான் சாமி எனக்கு ஜெபம் பண்ணுங்க, சாமி எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு மாதிரி, அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? உங்களுக்கு பெற்றுக்கொண்ட வல்லமை எது உன்னிடமிருந்து வெளியே போகிறது? இதை நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். பாருங்கள், இது எதுக்கு அப்படின்னா திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு. திருத்துதர் பணி 9:31 சொல்லுகிறது, யூதேயா கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த அருங்கொடைக்கு நான் ஒரு 10 வருஷமாக வரேங்க அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? கை தூக்கி காட்டுங்களேன். இல்லை, நான் குறைஞ்சது கேட்குறேன். ஒரு 10 வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். கை அசைச்சு காட்டுங்க. அப்பா, நிறைய கரங்கள் வைந்திருக்கு. 10 வருஷமாக நீங்கள் வரீங்க. உங்களால் எத்தனை பேர் வராங்க இங்கே? இல்லை சாமி, வர சொல்லிட்டு தான் வந்தேன், வந்திருக்கிறாரான்னு தெரியல. உங்கள் வீட்டுக்காரர் முதல்ல வந்திருக்கிறாரா? கணவன் மனைவி வந்திருக்கிறாங்களா? மனைவி கணவன் இருப்பாங்க, மனைவி வந்திருக்கிறாங்களா? பிள்ளைங்க வந்திருக்கிறாங்களா? வீட்டை சரி செய்ய முடியாத ஒரு நபர் சபை கண்காணிப்பாளராக எப்படி இருக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
அதனால தான் பவுலடியார் சொன்னார், இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் எவனாவது கிறுக்கு பைய வந்து கேட்பான், அதனால் இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் உன்னால் பதில் சொல்ல முடியாது, அதனால் கல்யாணமே பண்ணாமல் பேசாமல் இருந்துருன்னாரு. பிரைஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணால் தானே இந்த பிரச்சனையெல்லாம். கல்யாணமே பண்ணாமல் பேசாமல் இருந்துட்டான்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. தேவைப்பில்லை. அதுக்காக திருமணம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. தயவுசெய்து நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டு எல்லோரும் இந்த பக்கம் சைடு அடிச்சிடாதீங்க. நாளைக்கு ஃபேமிலியை பற்றி பேச போகிறோம், அதில் நிறையா பேசுவோம். 1 கொரிந்தியர் 2:10 சொல்லுது பாருங்க. இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சி தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பெருகணும். அப்போ உட்காந்து யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேர்கிட்ட நம்ம ஆண்டவரை பற்றி பேசி இருக்கிறோம். வல்லமை இருக்கிறது, ஆனால் வல்லமையை எடுத்து கொடுக்குற அந்த சாட்சியம் நம்மகிட்ட இல்லை. அப்படின்னா நீ வல்லமையை முதல்ல உணரலைன்னு அர்த்தம். வல்லமையை நீங்கள் உணரலைன்னா திருப்பலிவு செய்யப்பட்ட அடையாளம் நான் அப்படிங்கிறத நீங்கள் உணரலை. இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். 1 கொரிந்தியர் 2:10 வாசிங்க. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி, பார்த்தீங்களா, நமக்கு தூய ஆவியாரின் வழியாக அதை வெளிப்படுத்தியுள்ளார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். அவர் தான் உங்களோட பேசுறாரு. கடவுள் என்ன சொல்றாரு, எதை எப்படி செய்ய சொல்றாரு, எல்லாத்தையும் செய்ய சொல்றாரு. நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு சிலர் வெளியில் நமக்கு நிறைய பேசுவாங்க இல்லையா, நமக்கு இன்புட்டு கிடைக்கும். ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சில கருத்துக்கள் எல்லாம் வந்தது மண்டைக்குள்ளே இருந்துச்சு. அப்போ ஒரு சிலரை மனசுக்குள்ளே அவங்க சொல்லியிருந்தது, முதல்ல அருங்கொடைக்குள்ளே போனோன்னையும் இந்த ஆளெல்லாம் வெளியில் விரட்டிடு, இந்த மாதிரி ஆளெல்லாம் வெளியில் விரட்டிடு, அப்போ தான் அருங்கொடை நிம்மதியாக இருக்கும், நீ நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைன்னா இவங்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு அறிவுறுத்தப்பட்டது. அது ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் தான். நான் ஆண்டவருக்கு முன்னாடி அந்த மனசுக்குள்ளே தான் வந்தேன். நான் ஆண்டவருக்கு முன்னாடி உட்கார்ந்தேன். செய்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லிட்டு தானே எல்லாம் செய்யணும். ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு நீ அவர்களை விரட்ட போகிற. அவர்கள் இந்த இடத்துல என்னுடைய ஊழியத்தை அவருடைய பலவீனத்திற்கு மத்தியில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பலவீனர்கள் தான், ஆனால் நீ பலவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீயே இம்பிட்டு தான் கொடுக்குற. எனக்கு பலவீனராக இருக்கிறவங்க நிறையா கொடுக்குறாங்க எனக்கு. அவர்களால் தான் இந்த இடம் நிலைத்து நின்று கொண்டு இருக்கிறது, மறந்துடாத அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். உண்மை இது பிள்ளைகளே, உண்மை இது. நேற்று தங்கரத்னம் பாட்டியை பற்றி நான் பேசினேன். ஒரு முறை அதிகாலை நேரம் நான் சென்னைக்கு ப்ரீச்சிங் போயிட்டு நான் அதிகாலை நேரம் வந்து இறங்கி உள்ளே வந்தேன். இந்த பாட்டியம்மா மேலே நின்றுக்கிட்டு இங்கே தண்ணியெல்லாம் தெளிச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்ன தண்ணின்னு எனக்கு தெரியல. அங்கேருந்து பார்த்துட்டு வந்தேன். எனக்கு கோபம் தலையில் நின்றுச்சு. பீடத்துக்கு மேலே நின்றுட்டு இந்த பாட்டி எல்லாம் ஊற்றுதே அப்படி சொல்லிட்டு வந்த உடனே நான் அங்கேருந்து வரதுக்குள்ளாட்டியும் என் பாட்டி 2 படி நவுந்து காலை இறங்க முடியாது, அப்படி நவுந்து தான் இறங்குவாங்க. 2 படி இறங்கிட்டாங்க. 2 படி இறங்கிட்டு நான் வந்த உடனே அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு எனக்கு கோபம் உச்சகட்டத்தில் இருந்தது. என்ன பண்ணிகிட்டு இருக்க, இறங்குதியா இல்லையா கீழே அப்படின்னு பாருங்க. இந்த பாட்டி பயந்து தொப்புக்கடின்னு கீழே குதிச்சிருச்சு. 2 படியிலேருந்து கீழே குதிச்சிருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கு மேல் பண்ண, நான் சகாய மாதா கோயிலுக்கு தீர்த்தம் கொண்டு வந்தேன், தீர்த்தத்தை தான் தெளித்தேன் அப்படின்னு சொல்லி நான் கோவத்தோடு போயிட்டேன். மேலே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் படுத்து தூங்க போகும்போது மண்டையில் ஓடுது பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ சர்வீஸ் நடக்கும்போது தானே மேலே ஏறுற, அதுக்கப்புறம் இன்னைக்காவது ஏறி என்னை வந்து பார்த்துருக்குறியா? அந்த பாட்டி தான் ஒரு நாளைக்கு 10 தடவை ஏறி என்னை முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். எளியவர்களுக்காக ஆண்டவர் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எல்லாருடைய உள்ளங்களிலும் பேசக்கூடியவராக இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும் பிள்ளைகளே. இதை புரிஞ்சு கொள்வது ஆவியானவருடைய ஒரு வெளிப்பாடு. பாருங்க, தூய ஆவியாருடைய செயல்பாடு திருத்தூதர் பணி 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இன்னைக்கு உங்ககிட்டையும் என்னகிட்டையும் இருக்கக்கூடிய ஆவி அதே கிறிஸ்துவின் ஆவி. இந்த கிறிஸ்துவின் ஆவி என்கிட்ட இருந்ததுன்னா, உங்ககிட்ட இருந்ததுன்னா, நம்ம போகிற இடமெல்லாம் நன்மை செய்வோம். ஆள் பார்த்து செய்ய மாட்டோம்.
அவர்கள் நன்மை செய்திருந்தாலும் தீமை செய்திருந்தாலும் உங்ககிட்ட என்ன தான் வெளிப்படும்? நன்மை தான் வெளிப்படும். ஏன்னா அது இயேசுவின் ஆவி. உங்ககிட்ட வேற ஒரு ஆவி இருந்ததுன்னா அது முகம் பார்க்கும். இவன் நேற்று திட்டனா, இவன்கிட்ட பேசக்கூடாது, இவனுக்கு தண்ணி கிடையாது, அவன் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. இல்லை, கிறிஸ்துவின் ஆவி அவர் எங்கும் நன்மை செய்து கொண்டே போனார். தூய ஆவியானுடைய அறிவால் நம்ம நிரம்பணும்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது பிள்ளைகளே. 1 யோவான் 2:20, நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். பார்த்தீங்களா? 1 யோவான் 2:20 வாசிங்க. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். இப்போ நமக்கு தேவை என்னன்னா, அறிவு இருக்குதா? அறிவு பெற்றிருக்கிறோமா? அறிவோடு செயல்படுகிறோமா? அப்படிங்கிறது தான். அறிவு தெளிவோடு 1 பேதுரு 5:8 சொல்லுது, அறிவு தெளிவோடு வெளிப்பாயிருங்கள். அழகை யாரை விழுங்கலான்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். 1 கொரிந்தியர் 15:34 சொல்லுது, அறிவு தெளிவுடன் இருங்கள், நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள், பாவம் செய்யாதீர்கள். 1 தெசலோனிக்கர் 5:8 சொல்லுது, பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம். எத்தனை இடத்துல இந்த அறிவு தெளிவு வருது பாருங்களேன். 1 தீமோத்தேயு 3:2 சொல்லுது, சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராக அறிவு தெளிவு அப்படின்னு வார்த்தை, கட்டுப்பாடு, விருந்தோமல் இதோடு இருக்கணும். அதே போல 1 தீமோத்தேயு 3:11 சொல்லுது, அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராயும் புறங்குறாதவராயும் அறிவு தெளிவு உடையவராயும். தீத்து 2:2 சொல்லுது, வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு உடையவர்களாயிருந்து. பாருங்க எத்தனை இடத்துல இந்த அறிவு தெளிவு பாருங்களேன். 1 தெசலோனிக்கர் 5:6 சொல்லுது, மற்றவர்களைப் போல நாமும் உரங்களாகாது விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். அப்போ இந்த அறிவு தெளிவு, அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது. நிறைய பேருக்கு அறிவு இருக்குது ஆனால் தெளிவு இல்லை. அறிவு தெளிவு 2 சேர்ந்து இருக்கணும் நம்மக்கிட்ட. இந்த அறிவு மட்டும் இருந்ததுன்னா அது குழப்பிடும். அறிவு தெளிவு இருந்தால் தான் யார் என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியும். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் நிறைய குழப்படிகள் இந்த காலகட்டத்தில் சூழ்ந்து கிடக்குது பிள்ளைகளே. அவைகளை எல்லாம் வெற்றி கொள்ளணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த திருப்பொழிவை நீங்கள் முதல்ல உணரணும். திருப்பொழிவு செய்யப்பட்ட பிள்ளை நீ என்பதை உணர்ந்து, அந்த திருப்பொழிவு ஏன் உனக்கு கொடுக்கப்பட்டது? தூயாவியாருடைய அந்த ஆவி உன்மேல் தங்கும்படியான கிருபை. தூயாவி வராரு அப்படின்னா அங்கே வல்லமை கண்டிப்பாக இருக்கும். இந்த வல்லமையை உணரணும், தூயாவியை உணரணும். பாருங்க, ஏமாற்று வரும். 1 யோவான் 2:18 சொல்லுது, குழந்தைகளே இதுவே இறுதி காலம், எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இப்போது எதிர்கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என்ன பலர். எதிர்கிறிஸ்து அப்படின்னு நீ நினைக்கிறது ஒரு ஆள் இல்லை. தலையில் 666 போட்டுட்டு வரோம், கொம்பு வச்சுக்கிட்டு வரோம்லாம் கிடையாது. எதிர்கிறிஸ்து பலர் தோன்றியுள்ளனர். எதிர்கிறிஸ்து நான் இந்த அந்த கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய விழுமியத்துக்கு எதிராக பேசுகிற எல்லாருமே எதிர்கிறிஸ்துக்கள். பாருங்க, ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தவர் என்பதை மறுக்கிற அடையாளங்களாக இருக்கிறார்கள். 2 யோவான் 1:7 சொல்லுகிறது. எபேசியர் 4:14 சொல்லுகிறது, எனவே இனி நீங்கள் குழந்தைகளைப் போல நாம் இருக்கக்கூடாது. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படக்கூடாது. அப்போ இந்த எதிர்கிறிஸ்துவினுடைய அடையாளம் எப்படி வருது? போதனைகளாக வருகிறது, பைபிளை வைத்து கொண்டு வருகிறது, இயேசு ஆண்டவருடைய பெயராலே வருகிறது, நன்மை செய்ய போகிறோம் என்கிற நன்மைத்தனத்தின் பெயராலே வருகிறது. அதனால் நீங்களும் நானும் ஆவியானவருடைய கொடைகளை பெற்றுக்கொண்ட நாம் சும்மா இருந்தோன்னா இதெல்லாம் எந்திரிச்சு ஆடும். நாம் செயல்பட்டோம் அப்படின்னா இந்த ஆடுறதெல்லாம் கீழே உட்காரும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு அழைப்பை 2 கரம் விரித்து என்னையை மட்டும் கூப்பிடலை, உங்களையும் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. நீங்கள் நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், செய்திகளை கேட்டுட்டு அப்படியே முடங்கி உட்கார்ந்துக்கிறோம். எனக்கு இது விடுதலை கொடுக்குதா இந்த செய்தி, எனக்கு ஆவியானவர் கிடைச்சிட்டா போதும் இல்லை. இன்றிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆண்டவருடைய விடுதலையை, ஆண்டவருடைய நல்ல ஒரு காரியத்தை இயேசுவின் பெயரால் செய்யக்கூடிய பிள்ளையாய் மாறுறீங்கன்னா அப்போ தான் நீங்கள் சாட்சியாக மாறுறீங்கன்னு அர்த்தம். உணர்ந்து பாருங்க, எதை எப்படி செய்யலாம் என்பதை இந்த சிறப்பான திருப்பலியில் ஆவியானவர் தாமே உங்களுக்கு வெளிப்படுத்த தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென்.